எதிர்வருகிற 22ஆம் தேதி ஐநாவினுடைய அமர்விலே பல சர்வதேச நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறது. நம்முடைய நாடு ஆல்ரெடி அங்கீகரிச்சிட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ். பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்ம பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்த நாடு. நம்ம நாடு பாலஸ்தீனத்துக்கு தூதுவர் ஆலயத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடு. ஐநாவிலே இந்த தீர்மானம் கொண்டு வரப்படுகிற போது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக தினம்தோறும் எந்த அரசாங்கம் இருந்தாலும் நம்முடைய நாடு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த தடவை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான தீர்மானம் வரும்போதும் நம்முடைய அரசு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக நிற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய மக்களுடைய கோரிக்கை. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை விட வேகமாக காலாகாலம் பாலஸ்தீனத்திற்காக போராடியவர்கள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருமே காலாகாலம் இதற்காகவே போராடியவர்கள். இறுதியாக கூட கொழும்பிலே ஒரு மாபெரும் வாகன பேரணி அரசாங்கத்தினுடைய மாணவர் அமைப்பு சார்பாகவே நடத்தப்பட்டது. இப்படியெல்லாம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக உள்நாட்டிலே இருப்பதை போல வெளிநாட்டிலும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருது இல்ல, ஏண்டா நிறைய ஸ்ரீலங்காவுக்கு இந்த யூதர்கள் வர்றாங்களாம்ல, ஸ்ரீலங்காவுக்கு அடிக்கடி ஜூயிஸ் வர்றாங்களாம்ல, எதுக்கு வர்றாங்க? அந்த கேள்விக்கு பதில் பெரியது. ஆனால் சுருக்கமான ஒரு பதில் என்ன தெரியுமா? எங்களை விட்டா போதும்னு வர்றாங்க, இங்கேயாவது வந்து பொழைச்சுக்கோம்னு வர்றாங்க. ஏன்னா யுத்தத்துக்கு போக சொல்லி அங்க கூப்பிட்டு இருக்கிறான். 60,000 பேரை கித்தியோன் யுத்தத்துக்கு இறக்க வேண்டி அரசாங்கம் சொல்கிறது. நாங்க வரமாட்டோம்னு ராணுவம் சொல்லுது. ஏன் சொல்றான் தெரியுமா? போனா யூனிஃபார்மோட போவான், வரும்போது பெட்டியில வருவான். அந்த மாதிரி அடி தினம்தோறும் பங்கருக்குள்ள இருந்து வெளியே வந்து அடிக்கிறாங்க. அதனால எங்களுக்கு யுத்தமே வேணாம், எங்களை உற்றுங்க இஸ்ரேல் ராணுவம் சொல்கிறது. சர்வதேச நாடுகள் திரும்பி பார்க்கிறது. காசா என்பது பாலஸ்தீன மக்களின் பூமி என்பதை இன்றைக்கு சர்வதேச மக்களே புரிந்து கொள்ளுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது.